வெல்கம் டு மஞ்சுளாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்ட் காஃபி வீட்லேயே 2 மினிட்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணேன், ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட் வந்து வெளியே போயிருந்தேன். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்தனால ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. சரி வீட்டில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், அதை குடிக்கலான்னு பார்த்தா வீட்டில் எந்த கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை. ஃப்ரூட்ஸ் வச்சு ஜூஸ் போடலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல, ஏன்னா ஃப்ரூட்ஸ் இல்லை. ஸோ காஃபிலே நான் கோல்ட் காஃபி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கு நான் யூஸ் பண்ண பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்து காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பால் வந்து சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ். இப்போ நான் இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும் பண்ணேன், அதுக்கான அளவு உங்களுக்கு சொல்கிறேன். 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் காஃபி பவுடர். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்கள் சுகர் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் பாலுக்கு 5 to 6 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் ஹாட் வாட்டர், 1 டம்ளரில் வந்து நீங்கள் காஃபி பவுடரையும் சுகரையும் போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் வந்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கனால அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை, அது ஒரு நல்ல க்ரீமி ஃப்ளேவருக்கு வந்துடும். இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸும் உங்கள் சில்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து இதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணேன். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணோன்னா அது ஒரு நல்ல சில் ஃப்ளேவருக்கு வந்துடும். இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து காய்ச்சி ஆல்ரெடி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மில்கை வந்து ஊற்றிக்கலாம். இல்லை காய்ச்சி ஆற வச்சு கூட அதை ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் காய்ச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப நல்ல சில்லுன்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்போ தான் பண்ண போகிறீங்க, ஒரு அவசரத்தில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆற வச்சு கூட ஊற்றிக்கலாம், அது நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் அந்த மில்க்கு ஊற்றணுன்னே இப்போ அந்த மில்க்கு தனியாகவும் அந்த காஃபியோட ஃப்ளேவர் தனியாகவும் ஒரு நல்லா பார்க்கவே வந்து டல்கோனா காஃபி அந்த ஃப்ளேவர் மாதிரி இந்த கோல்டு காஃபி வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல லுக் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா, இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் காட்ட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா வீட்டிலே வந்து சுவையான கோல்டு காஃபி ரெடி. இது நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.